ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு. இப்போ இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ப்ளூமேரியா. இது கட்டிங்ஸ்லேருந்து வளருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வளருங்க. இது பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ்லேருந்து வளர்த்தது தான். ஒரு சின்ன கட்டிங்ஸ் ஒன்று கிடச்சிது. அது இந்த பாட்டில் வச்சு வளர்த்துருந்தேன். சூப்பராகவே வளர்ந்துருக்கு. இப்போ இதை வந்து நான் ஒரு பெரிய பாட்டுக்கு மாற்றிக்க போகிறேன். நான் எப்போவுமே ஒரு சின்ன பாட்டிலேருந்து பெரிய பாட்டுக்கு மாற்றும் போது இந்த மாதிரி காஞ்ச இலைதெல்லாம் இருந்தால் சேர்த்துப்பேன். இது வந்து காஞ்சி போன வாழை இலையோட நாறு தாங்க இது எல்லாமே. அதை கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவு மண் போட்டு அந்த சின்ன பாட்டை வந்து உள்ளே வச்சு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப உயரமாக இருக்குது. அதனால் மண் நிறைய இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மண்ணை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு திருப்பி வச்சு பார்த்துட்டு நம்ம ஹைட்டெல்லாம் செக் பண்ணிக்கலாம். வேறு இது எல்லாமே கரெக்டாக உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது லெவல் வந்து. ஸோ அந்த பாட்டை அப்படியே உள்ளே வச்சுட்டு சுற்றி வந்து நம்ம மண் போட்டுக்கலாம். நான் எப்போவுமே ரீபாட் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இது எனக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக நல்லா மண்ணை போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பாட்டை வந்து வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா அந்த சின்ன பாட்டோட அச்சு வந்து அதில் அப்படியே இருக்கும். அந்த பாட்டோட அச்சு உள்ளே அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போது அந்த பிளான்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு இதை அப்படியே கரெக்டாக உள்ளே வச்சிட்டோன்னா சூப்பராக ஃபிட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இப்போ இதை எடுத்து நான் அப்படியே நான் அதை உள்ளே வைக்கிறேன். அப்படியே கரெக்டாக ஃபிட் ஆயிரும். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது வந்து ரீபாட் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா மேலேயும் மண்ணை போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றிடலாம். ப்ளூமேரியாவுக்கு பொறுத்த வரைக்கும் தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ஊற்றக்கூடாது. வாரத்துக்கு ஒரு தடவை ஊற்றினா போதும். நான் இப்போ இது ரீபாட் பண்ணியிருக்கிறதுனால இது ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு 2-3 நாளைக்கு நான் தொடர்ந்து தண்ணி ஊற்றுவேன். அதுக்கப்புறமா வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் தண்ணி ஊற்றினா போதுங்க. டெய்லி இதுக்கு தண்ணி ஊற்றினோன்னா செடி வந்து அழுவிடும், சரியாக வளராது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குது. செடி நல்லா வளர்ந்துட்டு. ஆனால் இதில் வந்து இன்னும் பூ வரவே இல்லை. என்ன கலர்னும் எனக்கு தெரியல. ஸோ இது பூக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு காஞ்சி போய் இருக்கும்னு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் தாங்க செடியும் நல்லா வளரும். இப்போ இது பார்த்திங்கன்னா இதுவும் ப்ளூமேரியா தான். நல்ல பிங்க் கலர் ப்ளூமேரியா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ரீசண்டாக என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த பாட்டை காமிக்கிறேன் பாருங்கள். மண் கொஞ்சமாக தான் இருக்கும். அதில் சும்மா தாங்க 2 குச்சியை குத்தி வச்சேன். சூப்பராக வளர்ந்துருக்கு. பூவுமே நல்லா இதில் வர ஆரம்பிச்சிட்டு இதில் கொஞ்சம் களைச்செடிலாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன். மண் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா காஞ்சி போயிருக்குன்னு. இதில் 2 குச்சி இருக்குது. இந்த ஒரு இதில் மட்டும் எவ்வளோ கொத்துவாக பூத்துருக்கு பாருங்கள். கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பக்கத்தில் உள்ளது வந்து இன்னும் பூ வரலை, லைட்டாக மொட்டு விட்டுருக்கு. அதுவுமே இந்த கலராக வேறு கலரான்னு எனக்கு தெரியல. அந்த பூக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் என்ன கலர் வருது அப்படின்ட்டுன்னு. அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா இதுவும் இன்னொரு பாட்டில் வச்சுருக்கேன். இன்னும் 2 கட்டிங்ஸு. இதுவுமே சூப்பராக வளர்ந்துருக்கு. இது உடல கீரைலாம் வளர்ந்துருக்கு, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். இதுலேயுமே மொட்டு வந்திருக்கு. இதுவும் என்ன கலர்னு தெரியல, பார்க்கலாம். இந்த ப்ளூமேரியா செடி உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.